ராதிகா, மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 2026 ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பயின்ற சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயின்ற 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்றது அனைவரும் தெரிந்ததுதான். தற்போது அந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள். என்றால் கடந்த இந்த ஆண்டு 17,80,365 மாணவர்கள் ரிஜிஸ்டர் செய்திருந்தார்கள். இதிலே 17,68,968 பேர் தேர்வு எழுதினார்கள். அதிலே 15,07,109 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதாவது ஓவரால் சதவீதம், வெற்றி தேர்ச்சி சதவீதம் என்று பார்த்தால் 85.20%. இது கடந்த ஆண்டு மிகப்பெரிய அளவுக்கு 88.39% பாஸ் செய்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை சதவீதம் குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3.19% மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் குறைந்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. என்றால் ஓவரால் பர்சன்டேஜில் 85.20, அதாவது கடந்த ஆண்டை விட 3.19% குறைந்திருக்கின்றாலே நிச்சயமாக இவருடைய கட் ஆஃப் மதிப்பெண்களிலே கடும் போட்டி இருக்கும். அதாவது உயர்கல்வி படிப்பு, இன்ஜினியரிங், மருத்துவம் போன்ற செல்வதற்கு தற்போது ஸ்டேட் போர்டுடன் இவர்கள் இணைந்து போட்டியிட வேண்டிய சூழல் வந்திருக்கு. எப்பொழுதுமே சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு சற்று பிளஸ் ஆக இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த முறை கடும் போட்டிக்குள்ளாக அவருடைய ஓவரால் பர்சன்டேஜ் குறைந்திருக்கிறது. எத்தனை பேர் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுக்கான என்பதைதான் பார்க்க வேண்டும். திருவனந்தபுரம் ஜோன் அங்குதான் அதிகபட்சமாக பாஸ் பர்சன்டேஜ் 95.62% இருக்கிறது. குறைந்தபட்சம் எது என்றால் பிரயாக்ராஜ், அதாவது முன்னாள் அலகாபாத் நகரம், அதுதான் தற்போது பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பிரயாக்ராஜில் தான் குறைந்தபட்சமாக 72.43% என்ற அளவிலே தற்போது வந்திருக்கிறது. இது ஏற்கனவே டிஜிலாக்கர் மூலமாக அந்த சிபிஎஸ்இ ரிசல்ட்டுகளையும் பார்க்கலாம். இந்த வெப்சைட் எல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் அனைவரும் தற்போது அதில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மார்க் ஷீட், தங்களுடைய மதிப்பெண் சான்றிதழை எதிலிருந்து டவுன்லோட் செய்ய வேண்டும் என்பதற்கும் அபிஷியலாக வெப்சைட் முகவரியை சிபிஎஸ்இ கொடுத்திருக்கிறது. results@cbse.nic.in. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், +2 மாணவர்கள், சிபிஎஸ்இ +2 மாணவர்கள் இந்த இணையத்தில் இருந்து, இந்த வலைதளத்திலிருந்து உங்களுடைய சான்றிதழ்களை, மதிப்பெண் சான்றிதழ்களை நீங்கள் டவுன்லோட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். results results.cbse.nic.in என்ற முகவரியிலிருந்து தங்களுடைய முடிவுகளை எல்லாம் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்பது தற்போது வந்திருக்கிறது. எனவே தற்போது +2 தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது. தற்போது கடந்த ஆண்டை விட குறைந்த மதிப்பெண்கள் இருக்கிறது. ஆனால் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களும் சிறப்பாக மாணவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஓவரால் பர்சன்டேஜ் சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது என்பதுதான் தற்போது சிபிஎஸ்இ நிறுவனத்திலிருந்து நமக்கு கிடைத்துள்ள தகவல்கள். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.